தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இந்த மானாமதுரைங்கிறது காவல் நிலையத்துல ஒரு 14 அதிகாரிகள் இருக்காங்க. அதுல ஒரே ஒரு அதிகாரி மட்டும் ஒரு சமூகம், மீதி 14 பேரும் ஒரு சமூகம். சமூக பேரை நான் ஏன் சொல்லலைன்னா அதுவும் நம்ம தமிழ் சமூகம் தான். அதனால அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த ஒரு இந்த பகுதியில ஒரே சமூகத்துல இருக்க காவல்துறை எப்படி நீங்க ஒரே இடத்துல பணியமர்த்துறதுக்கு எப்படி கொடுப்பீங்க? என்னங்க நடக்குது இந்த நாட்டுல? அப்ப இதுக்கு மேல எஸ்பின்னு ஒருத்தர் இருக்காரா, இல்ல இங்க இருக்க மானாமதுரை உளவுத்துறை எல்லாம் வாயில வேற எதையும் வச்சிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு சொல்ல தெரியாது? ஒரே காவல் நிலையத்துல ஒரே சமூகம் 10 பேர் இருக்கான், 14 பேர் இருக்கான். அப்ப அவன் சமூகத்துக்கு ஆதரவா தான் இருப்பான். இத மாத்துங்கன்னு இந்த மானாமதுரைக்கு கீழே வேலை பார்க்கிற உளவுத்துறை சொல்லணுமா சொல்ல வேணாமா? இத சொன்னா எஸ்பிக்கு மாநில உளவுத்துறை உத்தரவு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அப்ப என்ன மயத்துக்கு தானே நீங்க உளவுத்துறை வேலை பார்க்குறீங்க? எங்க மாதிரி செயல்பாட்டாளர்கள் கட்சிக்காரங்க போராட்டவாதியை எங்க போனாலும் அது குண்டிக்கு பின்னாடியே வர்றது. எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, எத்தனை பேர் வர்றீங்க, என்ன போராட்டம் பண்ண போறீங்க, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்க, எங்க பின்னாடி வர்றத என்னைக்காவது திரும்பி கஞ்சா வியாபாரி என்ன வியாபாரம் பண்றான்னு கேட்டிருக்கியா? போதை ஊசி விற்கவன என்ன பண்றான்னு கேட்டிருக்கியா? எங்களை பாக்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறானா? நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எதையாவது இந்த உளவுத்துறை பார்த்து தகவல் சொல்லியிருக்கா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க எல்லாரையும் பாக்குறோம், ஆனா நடவடிக்கை எடுக்க நாங்க மேலிடத்துக்கு கொடுக்கத்தான் முடியும். ஒரே வார்த்தை. நீங்க மானாமதுரைக்கு உங்க காரைக்குடிக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் அங்க இருந்து 5 பேரோட இங்க வரீங்க? ஒரு உளவுத்துறை போன் பண்ணி கேட்கிறாரு. ஏண்டா செத்து போனவன் தம்பிடா, நீங்க இப்படியே ஒவ்வொருத்தனா அடிச்சு கொண்டுகிட்டே இருப்பீங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அவன் என் தம்பி. இப்படியே நீங்க ஒவ்வொருத்தரையா படுகொலை செஞ்சுட்டு இருப்பீங்க. எவனாவது ஒருத்தர் வெட்டி கொண்டானாவது பரவாயில்ல, ஏதோ சாதிங்கிற தீயில சண்டையில வெட்டி விட்டாங்க அப்படின்னு நம்ம போகலாம். காவல்துறையே கொள்ளுதடா. நான் கொடுக்கிற சம்பளத்துல, நான் கொடுக்கிற பிச்சை காசுல நீ சம்பளம் வாங்கிக்கிட்டு காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை என்னையே நீ கொள்றியடா. அப்புறம் உன்னை எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாம என்ன செய்வோம்? இதுக்குதான் நம்ம தோழர் ஒருத்தர் சொன்னாரு, இதுவே 1980 காலகட்டமாக இருந்திருந்தா ஆகாச கொண்ட ஒரு போலீஸ் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டான் அப்படின்னாரு. 1980 காலகட்டமா இருந்திருந்தா. அன்னைக்கு நிலைமை கிடையாது. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த வலிமை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லாம் போத. இன்னைக்கு ஒரு சமூகத்தை தூக்கி நிப்பாட்டுறது ஒரு நல்ல தலைவன் கிடையாது. எவனாவது ஒருத்தரை நம்பி போனோம்னா அவன் நம்மளை கொண்டு போய் அடகு வச்சிடறான், நம்மளை ஏமாத்திடுறான். மக்களையும் அணிதிரட்ட முடியல. ஒண்ணு திரைப்படம் கூத்தாடி பின்னாடி போய் நிக்கிறான், இல்ல எவனாவது பேசுறானா அவனுக்கு பின்னாடி போய் நிக்கிறான். ஒரு தன்னெழுச்சியா வர்றதில்ல, ஒரு தமிழ் இனம் பிரச்சனைனா வர்றதில்ல, மொழி பிரச்சனைனா வர்றதில்ல, காவேரி பிரச்சனைனா வர்றதில்ல, எந்த பிரச்சனைக்கும் வர்றதில்ல. அப்ப நம்ம எந்த பிரச்சனைக்கும் போகாம ஆராய்ச்சி செத்துட்டான், நீங்க எல்லாம் தமிழர்கள் எல்லாம் வாங்கறானா எப்படி வருவான்? எவனும் வரமாட்டான். அப்ப இன்னைக்கு இருக்க மக்களை சாதியின் பெயரால மதத்தின் பெயரால எல்லாத்திலையும் பிரிச்சிடணும். போதையின் பெயரால எல்லாத்திலையும் பிரிச்சு வச்சுட்டா இவன் எப்பவுமே ஒண்ணு சேரக்கூடாது. இந்த திராவிட மாடல், இந்த திருட்டு மாடல் ஆட்சியில முதல் படுகொலை மணிகண்டன் என்பவரை கமுதியில இதே மாதிரி போலீஸ்காரன் அடிச்சே கொன்னான். அவன் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவன். இங்க இன்னும் பல நபர்கள் வரல. பல பேருக்கு தெரியும், நாங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். செத்து போனவன் ஒரு முக்குளத்தோராக இருந்தாலும் சரி, செத்த கொன்னது காவல்துறை, அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி தோழர் வழக்கறிஞர் வையவன், ஐயா தமிழ்ச்செல்வன் இப்படி போன்ற பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நாங்க இந்த சாதிக்கு தான் சொந்தக்காரன், ஆகாசி என் ஜாதிக்காரன், ஆகாசி என் பொண்டாட்டிக்கு தங்கச்சி, அதனால நான் வந்து நிக்கிறேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. செத்து போன ஆகாசு ஒரு மனுஷன். எந்த மனுஷன் செத்தாலும் ஒரு மனுஷன் போய் அதுக்கு உதவணும், மனுஷன் போய் போராடணும். இதுதான் மனித தன்மை. அதனால இந்த ஆகாஷின் மரணத்திற்கு நீதி கேட்டு இந்த போராட்டத்தை தோழர்கள் தயவு செய்து வேற பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போங்க. அடித்தால் வலிக்கணும், அதுக்கு பேர் தான் அடி. அடிச்சா அவனுக்கு சுகமா இருந்துச்சுன்னா அடி அடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆகவே போராட்டத்தின் வடிவத்தை மாற்றுங்கள்.
போராட்டத்தின் வடிவத்தை மாற்றுங்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் முதல் படுகொலை மணிகண்டன், இந்த திராவிட ஆட்சியுடைய முடிவு கடைசி படுகொலை ஆகாஷின் படுகொலையாக இருக்கட்டும். நன்றி. அடுத்த ஒரு போராட்டத்தில் சந்திப்போம். அடுத்தபடியாக